சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து ரொம்ப டேலண்டட், செம நாலெட்ஜு, குட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்தது. அண்டு டீசெண்டாக ரொம்ப இதுவாக இருப்பார். மக்கள் எல்லாருமே அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அந்த நாட்டில். அந்த அந்த நாடு அதனால ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால நல்லா முன்னேறிட்டே முன்னேறிய நாடு ப்ளஸ் முன்னேறிண்டும் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தது அந்த நாடு. அவருக்கு ஒரு மந்திரி, அவர் வந்து நம்ம முதலமைச்சர்னு இங்கே இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு ஒரு கிட்டையே அவரோடையே இருக்கக்கூடிய ஒரு மந்திரி. அவர் வந்து எல்லாம் இதுவும் அவரும் ரொம்ப டேலண்டட். அவருக்கு வந்து நல்ல புத்தி. ஏதாவது ஒன்று அறிவாக சார்ந்த விஷயமாக கேட்கணும், அவரை வந்து ஏதாவது ஒன்று இவருக்கு டவுட் வந்தது, க்ரியேட்டிவாக ஏதாவது கேட்கணும் அப்படின்லாம் தோணித்துன்னா இவர் உடனே அந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்டார். கேட்ட உடனே அவர் வந்து கரெக்டாக ஆப்டாக ஒரு ஆன்சர் சொல்லிவிடுவார், ஒரு ஐடியா கொடுத்துடுவார். இவர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவார். அந்த நாட்டில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடும். ஒரு டெப்டி மினிஸ்டர் அதே மாதிரி. அந்த மந்திரின்னா துணை மந்திரி. அவர் என்னென்னா அவர் ரொம்ப அதாவது இவருக்கு ஏதாவது ஒரு மனசில் குழப்பமாக எடுத்து இது மாதிரி அது அறிவு சார்ந்த விஷயம் கேட்குறதுங்கிறது அது நாலெட்ஜ் அப்படியே அது தியரிட்டிக்கலாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக இவருக்கு வந்து மனசில் ஒரு குழப்பமாக எடுத்து இது பண்ணலாமா கூடாதான்னு தெரியல, இல்லை ஏதோ ஒரு இது ஒரு வருத்தம் இருக்குது, இல்லை ஏதோ ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு, அவ்வளோ சந்தோஷம் ரைட்டாக தப்பாக தெரியாது. அப்புறம் மக்களுக்கு இதெல்லாம் பண்ணலாமா, பண்ணினா அவளோட இது தாட்ஸ் எப்படி இருக்கும், இப்படிலாம் அவருக்கு வரும்போது டவுட் வரும்போது அவர் அந்த டெப்டி மினிஸ்டரை தான் கூப்பிடுவார், துணை மந்திரியை கூப்பிட்டா அவர் வந்து இவருக்கு மனசுக்கு இதமாக கரெக்டாக இவருக்கு ஏற்றுக்கிற மாதிரி ஒரு அந்த ரிப்ளையை அவர் கொடுப்பார். அவரும் செம்ம டேலண்டட், செம்ம இது. ஸோ அதனால் இந்த 2 பேரையும் வச்சுட்டு இவர் ரொம்ப நல்லா இது பண்ணார். இவங்களுக்கு கீழே நிறைய படைகள் எல்லாம் இருந்தது. அப்போது இந்த நாட்டில் வந்து சென்டர் அந்த தலைநகரில் இவா இருக்கா 3 பேரும். இந்த மொத்த நாட்டுக்கும் 10 டிஸ்ட்ரிக்டாக பிரிவாக பிரிச்சுருக்காங்க. அந்த 10 பிரிவுகளுக்கும் ஒரு 10 அதிகாரிகள் போட்டா, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சிற்றரசர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு சின்ன அரசர் ஒருத்தர் இருந்துருவார். அந்த மாதிரி போட்டு அந்த நாடு ரொம்ப அமோகமாக போயின்னு இருக்கு. அப்போ திடீர்னு ஒரு வியாபாரி ஒருத்தன் உள்ளே வந்தான். வியாபாரி வந்தவன் அவன் வந்து ரொம்ப வஞ்சகமாக இருக்கிறவன். அவனுக்கு என்னென்னா இந்த நாடு வந்து இருக்கிறதுலே இந்த நாடு தான் ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மற்ற கண்ட்ரீஸை விட இந்த கண்ட்ரி சூப்பராக இந்த ராஜா வந்து நல்லா பண்ணின்னு போகிறான், இங்கே இருக்கிறவாளும் இந்த மந்திரியும் சரி, அந்த துணை மந்திரியாகட்டும், இல்லை அந்த சிற்றரசர்கள் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தா இவனோட அந்த ராஜாவோட கண்ட்ரோலில் இருக்கா. அண்டு அந்த மொத்த கண்ட்ரியும் நல்லா அதே மாதிரி இவங்க லைன்கே போய் கரெக்டாக ஒத்துழைச்சி அந்த நாடு வந்து முன்னேறிண்டே போகிறது. அமைதியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவருது. ஸோ நம்ம வந்து இந்த நாட்டுக்குள்ளே நம்ம போய் வியாபாரம் பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய இதை வலையை வீசி